ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்ஃபேர் தமிழா. இப்போ ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நம்ம வீட்டில் செல்லப்பிராணியாக ஃபஸ்ட்டு வந்து நாய் தான் வளர்ப்போம். அதுக்கு அடுத்தப்பில் எல்லார் வீட்லேயுமே வந்து பூனை தான் ரொம்ப அதிகமாக வந்து வளர்த்துட்ருப்பாங்க. அப்படிப்பட்ட பூனையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாடியிலேருந்து கீழே விழுந்தால் கூட நமக்கு கை கால் வந்து முறிஞ்சு போயிடும். ஆனால் பூனை வந்து 30 மாடியிலேருந்து கீழே விழுந்தால் கூட அதுக்கு வந்து ஒன்றுமே ஆகாதான். அந்த அளவுக்கு டெக்னிக்காக வந்து அது வந்து கீழே விழுமா. மனிதனுக்கு கை ரேகை போல் பூனைக்கு வந்து மூக்கில் ரேகை இருக்கும். பூனையால் கடல் நீரை வந்து நல்லாவே குடிக்க முடியும். அதோட உடம்புல ஏற்கனவே வந்து உப்பு கரையிற சக்தி வந்து அதுக்கு வந்து இருக்குதான். அதனால் அது வந்து நல்லாவே வந்து பூனை வந்து கடல் நீரை குடிக்கும். பூனை வந்து சிறுநீர் இருக்குது தெரியுமா, அது வந்து இருட்டில் வந்து நல்லாவே வந்து மின்னக்கூடியதாக இருக்குமா. நம்மளுடைய வேர்வை வந்து உடம்புல இருந்து வெளியில் ஏறுற மாதிரி பூனைக்கு வந்து காலில் இருந்து வேர்வை வந்து வெளியேறுமா. பூனையால் வந்து இனிப்பை வந்து சுவைக்கவே முடியாது. 12லேருந்து 20 ஆண்டுகள் வரை பூனை வந்து வாழக்கூடியது. பூனைக்கு வந்து 230 எலும்புகள் வந்து அதோட உடம்புல இருக்குது. ஆனாலும் அது வந்து ஓரளவுக்கு சின்னதாக ஓட்டை இருந்தால் கூட அது வந்து நல்லாவே வந்து உள்ளே வந்து நுழைஞ்சி உள்ளே போக முடியுமா. அந்த அளவுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து அதோட உடம்பு இருக்குது. தன்னுடைய வாழ்நாளில் 70% வந்து பூனை தூங்கிட்டே தான் இருக்கும். இது மீதி நேரத்தில் வந்து உடம்ப வந்து நக்கிட்டே தான் இருக்குமா. அது வந்து எப்போதுமே க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு வந்து ரொம்பவே ஆசைப்படக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி அதோட வெப்பத்தை சரியான நிலையில் வைக்கணும் அப்படின்காண்டி அது வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும். அதோட வந்து குளிர்ச்சியாகவும் வச்சதுக்காண்டி நக்கிட்டே இருக்கும். அதோட நாக்கில் இருக்குது தெரியுமா, அது வந்து சீப்பு தன்மையை கொண்டதாக இருக்கும். அது வந்து குச்சி குச்சியாக நாக்கில் வந்து இருக்கும். அதனால் அது வந்து முடியை வந்து நல்லா வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க முடியுது. பூனைகள் வந்து 100க்கும் மேற்பட்ட சத்தங்களை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இரவு நேரத்தில் வந்து கண் வந்து நல்லாவே பார்க்கக்கூடிய திறன் கொண்டதாக பூனைகள் வந்து இருக்குது. ஆதி காலத்துலேருந்தே பூனைகள் வந்து நம்ம வளர்த்துட்டே இருக்கிறோம். எப்படி அப்படின்னா, விவசாயம் பண்ணும்போது எலிகள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதிகமாக இருக்கும்போது இந்த பூனைகள் வந்து காடு வழியாக வந்து நம்ம விவசாய இடத்துக்கு வந்திருக்கும்போது கிட்ட இருக்க எலியெல்லாம் பார்த்துட்டு இந்த பூனைகள் வந்து எலியை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. நம்மளுக்கும் வந்து எலிகள் தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இந்த பூனையை வந்து வளர்த்துருக்காங்க. இப்படி தான் வந்து பூனைகளை வந்து நம்ம வந்து வளர்த்துருக்கோம். சில நாடுகளை வந்து பூனையை வந்து கடவுளாகவும் வணங்குதாங்க. அதே மாதிரி பூனைகளுக்கு வந்து சொத்தும் எழுதி வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் கூட நடந்திருக்கு. மணிக்கு 48 கிலோமீட்டர் வந்து பூனைகளால் ஓட முடியுமா. அதோட வாலை வந்து மேலே வந்து ஆட்டுகிட்டே இருந்துச்சு அப்படின்னா விளையாட வாடியான்னு ஆட்டும். அதே மாதிரி அதோட வாலை வந்து கீழே ஆட்டுனுச்சு அப்படின்னா கோபமாக இருக்கேன், என்கிட்ட சீண்டாத அப்படின்னு அர்த்தமா. யாருக்கெல்லாம் பூனை பிடிக்கணும் அப்படின்னா எனக்கு லைக்கும் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வந்து பூனை வீட்டில் வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். பூனைகள் பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.